அளவுக்கு மீறிய அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. கூட்டாட்சிக்கு எதிரான நடவடிக்கையை திமுக தொடர்ந்து கண்டிக்கும் என்றும் மாநில சுயாட்சி கருத்தரங்கில் முதலமைச்சர் பேச்சு. அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு குறுகிய எண்ணத்தோடு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே பல திட்டங்களை நிறைவேற்றி உள்ளதாகவும் பெருமிதம். நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு 2024-25 ஆண்டில் 11.19 விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரான முதல் ஹைட்ரஜன் ரயில். சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட ரயில் டெல்லி புறப்பட்டது. வேலூர் அருகே பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. கெளவரப்பள்ளி அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் வெள்ள எச்சரிக்கை. தண்ணீரில் வெண்ணுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் வேதனை. எம்ஜிஆருக்கு இருந்த மகளிர் ஆதரவை விட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. நெல்லையில் அமைச்சர் KN நேரு பேட்டி. பொதுமக்கள் குறிப்பாக மகளிர் அவருக்கு பெரிய ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மகளிர் ஆதரவு எம்ஜிஆருக்குன்னு. அதெல்லாம் இப்போ தாண்டி எம்ஜிஆரை தாண்டி இவருக்கு மகளிருடைய ஆதரவு தளபதி அவர்களுக்கு தான் இருக்குது. எனவே நடைபெறுகிற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமையும். நான் தமிழக முதல்வராக மீண்டும் வருவார். எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட அமித்ஷா உச்சரிக்காதது ஏன்? முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலளிக்க மறுப்பு. பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே உச்சரிக்க 1ஆம் தேதி எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் சவரன் 74,000 கடந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 74,520 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை வரலாறு காணாத உயர்வு. 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கண்ணகி நகரில் பணிக்கு செல்லும் போது மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழப்பு. தூய்மை பணியாளர் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். கோவை பயணிகள் ரயிலின் கழிவறையின் மேல் அருவி போல் கொட்டிய தண்ணீர். ரயில்களில் முறையான பராமரிப்பு இல்லை என பயணிகள் வேதனை. தொழிலதிபர் அனில் அம்பானி வீட்டில் CBI சோதனை. 17,000 கோடி ரூபாய் கடன் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்படுவதால் பரபரப்பு. ஒடிஷாவில் வகுப்பறையில் 7 வயது சிறுமி தூங்கியதை அறியாமல் பூட்டிச் சென்ற ஆசிரியர்.
ஜன்னல் வழியாக வெளியேற முயன்றபோது கம்பிகளுக்கு இடையே சிக்கி 17 மணி நேரம் தவித்த சிறுமி மீட்பு. ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு. வெள்ளத்தில் சிக்கிய காரை கிரேன் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. கன்னியாகுமரி குறும்பனை மீனவ கிராமத்தில் மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம். பொன்னேரி அருகே ஏரிக்கரை தடுப்புச் சுவற்றில் மோதி அந்தரத்தில் தொங்கிய அரசு பேருந்து. பேருந்திலிருந்து கீழே குதித்து தப்பிய பயணிகள். கொடைக்கானலில் 2ஆம் சீசன் துவங்கும் அறிகுறியாக பூக்கத் தொடங்கியது காட்டு செர்ரி. இலைகள் உதிர்ந்து மலர்களுடன் மலைகளின் இளவரசியை மெருகூட்டும் காட்சி. நாக்பூரில் 140 ஆண்டுகளாக கொண்டாடப்படும் பாரம்பரிய மர்பத் திருவிழா. ஆதிபட்சம் பஹல்காம் தீவிரவாதிகளை கண்டித்து பொம்மை ஊர்வலம். தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். 16 இடங்களில் தோண்டியும் எந்த தடயமும் கிடைக்காததால் பொய் புகார் அளித்தவர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.